ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் சமையல் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன். அது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு உருளைக்கிழங்கு அடை தோசை எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, 3 வரமிளகா, 1 ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா பேஸ்ட் அளவுக்கு வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்து உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டியில் பண்ணாலும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரண்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும். அடுத்து வந்து அடை தோசை ஊற்றுறதுக்கு நம்ம தோசைக்கல் வந்து வச்சுருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு தோசைக்கல் வந்து ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாலாம் வராது, கொஞ்சம் கெட்டியமாக தான் வரும் இந்த அடை தோசை. இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க. தோசை ஊற்றிட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, இனிமேல் நல்லா வெந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடிலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ 2 பக்கமே நல்லா வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான கோதுமை மாவு உருளைக்கிழங்கு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.